ஹalleluya! இன்னொரு விலையேற பெற்ற நேரம், நம்முடைய தேவனோடு பேசுகின்ற நேரம், அவர் வார்த்தைகளை கேட்கின்ற நேரம். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்த எமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பிரகாரத்திலே காத்திருந்து முடிய வார்த்தைகளை கேட்பதற்கு, முடிய வார்த்தைகளில் கேட்டதன்படி நடந்து கொள்வதற்கு, மிக முக்கியமா எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிபூர்ணராகும்படிக்கு ஜெபம் செய்ய நீர் தருகிற வாய்ப்புக்காக நன்றியப்பா. இன்னொரு முறை இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? விழித்துக் கொண்ட உடனே ஜெபம் செய்தீங்களா? எழுந்த உடனே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இன்னும் எந்த நன்மையும் செய்யலையே நினைக்காதீங்க. நீங்க தூங்கி எழுந்தீங்கனாலே பெரிய நன்மையை பெற்றீங்க என்று அர்த்தம். இரவெல்லாம் உங்களை காத்த தேவன் வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு இரக்கம் செய்து கிருபை காட்டின ஆண்டவர் இன்னொரு நாளை ஃபுல்லி பேக்டு 24 ஹவர்ஸோடு தேவன் நமக்கு கொடுக்கிறாருங்க. என்ன செய்கிறோம் அவர் கொடுக்கிற நேரத்தை, என்ன செய்கிறோம் அவர் கொடுத்த வாழ்க்கையை, எப்படி இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்கணுங்க. தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்கின்றார், எத்தனையோ ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். ஆனா நாம அவர் கொடுத்த பதில்களை வைத்துக் கொண்டு என்ன செய்கின்றோம், எப்படி வாழ்கிறோம், எப்படி இருக்கிறோம், நம்ம முதல்ல எப்படி இருக்கிறோம் தேவனுக்கு முன்பாக? அநேகர் எழுந்த உடனே முதல்ல கண்ணாடியின் இடத்துல போவாங்க. ராத்திரி நிம்மதியா தூங்கலாங்களா? அவங்க முகம் தெளிவா சரியா இருக்கா என்னங்க என்று பிரஷ் பண்ணி கொண்டு முகத்தை பார்த்து கொண்டு ஆயத்தப்படுவாங்க. இரவெல்லாம் சேர்ந்த அந்த அழுக்கை கழுவி கொள்ளுவாங்க, பிரஷ் பண்ணி கொள்ளுவாங்க இல்லையாங்க? என்னங்க பிரஷ் பண்ணுவீங்களா? யா, அது போல நாம காலமே எழுந்த உடனே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நம்முடைய இதயத்தையும் கழுவி கொண்டு நம்முடைய நாளை தொடங்க வேண்டும். கண்ணாடியிலே முகத்தை பார்ப்பது போல தேவனின் வசனத்திலே நம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். தேவனின் சமூகத்திலே முழங்கால் போடுவதன் மூலம் அவர் முக பிரசன்னத்திலே நம்முடைய ரகசிய பாவங்கள் காணப்படுது. ஆகவே நம்ம எழுந்ததுமே அதை கொடுங்க இதை கொடுங்க என்பதோ அல்லது ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி முடிப்பது கிடையாது. ஆண்டவரே, இந்த நாளில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் உமக்கு முன்பு? எப்படி இருக்கிறேன் நான்? எப்பயாவது இப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க செய்தீங்களா? தேவனுக்கு முன்பு சென்று எல்லாம் கேட்போம், ஆனா ஆண்டவரே உமக்கு முன்பு என் இருதயம் எப்படி இருக்கு, என் வாழ்க்கை உமக்கு அங்கீகாரமா இருக்கா என்று கேட்டீங்களா? தாவீதை போல என் இருதயத்தின் எண்ணங்கள், என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் எண்ணங்கள் உமக்கு பிரீதியா இருப்பதாக என்று ஜெபிக்கிறீங்களா? அன்றைக்கு பக்தர்கள் எப்போதுக்கு அப்போது உங்க இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்வாங்க. குற்றமற்றவன் என்று அழைக்கப்பட்ட யோபு எப்படி ஜெபிக்கிறார் என்று பாருங்க. யோபுவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 13:23. என் அக்கிரமங்கள் எத்தனை, என் பாவங்கள் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே. என் அக்கிரமங்களும் என் பாவமும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தி அருளும். நம்ம சாதாரணமா இன்றைக்கு கிறிஸ்தவங்க மட்டும் பாவம் என்று ஒத்துக்கொள்ளுவாங்க. மற்றவங்களுக்கு பாவம் என்றால் கோபம் வரும் அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க செய்த கட்டளை மீறியவைகளை என்னங்க, அவங்க என்னுடைய மிஸ்டேக்ஸ் என்பாங்க, என்னுடைய தவறுகள் என்பாங்க. நான் தப்பு செய்துட்டேன் சாரி என்பாங்க ஒரு சிலர். நான் தவறு செய்துட்டேன் என்பாங்க வேண்டுமானால். பாவம் செய்தேன்னு சொல்ல மாட்டாங்க. போகட்டுங்க, உங்க தவறு நீங்க உணர்ந்தாலே பாவத்தை ஒத்துக்கொண்டது போலதான். ஆனா உண்மையாய் உணர்ந்து அறிக்கை செய்தால் இன்னொரு முறை தப்பு செய்ய மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில நம்ம தவறுகளை ஒத்துக்கொள்ளணுங்க. தெரிந்து செய்தது சிலது, தெரியாமல் செய்தது சிலது. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் சின்ஸ். சிலது கட்டளைகளை மீறியவைகள், சிலது செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பது, செய்யக்கூடாததை செய்வது. செய்யக்கூடாதவைகளை செய்வது, செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பது. சின்ஸ் ஆஃப் கமிஷன் அண்ட் சின்ஸ் ஆஃப் ஒமிஷன் என்பாங்க. செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பது தப்பு. செய்ய அவசியமில்லாததை செய்வதென்பது கூட அது தவறுதாங்க. நாம் அநேக முறை செய்யக்கூடாததை செய்கிறோம், செய்ய வேண்டியதை செய்கிறதில்லை.
எந்த விஷயத்துல எதை எப்படி செய்கிறோம் என்று எப்பயாவது நீங்க உணர்ந்தீங்களா? எந்த விஷயம் தேவனை துக்கப்படுத்துகிறது, எந்த விஷயம் தேவ சித்தத்துக்கு எதிராக இருக்கிறது, உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கிறீங்களா? யோபு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என் அக்கிரமங்கள் எத்தனை, என் தவறுகள் எத்தனை, என்னுடைய பாவங்கள் எத்தனை, என் கீழ்ப்படியாமை எத்தனை. பாத்தீங்களா? கீழ்ப்படியாமல் இருப்பதும், தவறுகள் செய்வதும், தப்பு செய்வதும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ இருந்து கொண்டிருக்கும். அதை எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. உன்னுடைய மனசாட்சி உன்னை குற்றப்படுத்துகின்ற நிலையை தாண்டும் போது, உன்னுடைய மனசாட்சியை நீ தூங்க விட்ட பிறகு, உன்னுடைய மனசாட்சி மூடப்பட்ட மனசாட்சியாய் மாறும்போது, அப்படி என்றால் செய்ததே திரும்ப திரும்ப செய்தது வழக்கமாய் மாறின பின்பு அது வேலை செய்யாது. அதனாலதான் ஆண்டவரிடத்துல போய் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய பாவங்கள், என் தவறுகள், என் தோஷங்கள் எத்தனை, என் பாவங்கள் எத்தனை. சகல அநீதியும் பாவம் என்று வேதம் சொல்கிறது. கட்டளையை மீறுவதே பாவம். சகல அநீதியும் பாவம்தான். நியாயத்துக்கு விரோதமாயிருப்பவைகள், அநியாயம் செய்வது, அக்கிரமம் செய்வது பாவம், குற்றம். நம்ம தேசத்துல சில சட்டங்கள் இருக்கும் பாருங்க. குற்றம் செய்தவர்களே பிடிச்சிருவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ்காரங்க அபராதம் போடுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இன்றைக்கு நீ செய்கிற குற்றங்களை யாரும் இன்னும் பிடிக்கவில்லை. சில முறை யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். எஸ், மனுஷங்களுக்கு தெரியாம நீங்க எவ்வளவு நாளும் செய்யலாம். ஆனா தேவனுக்கு தெரியாம செய்ய முடியாது. நீங்க சிலரை சில நேரத்தில் ஏமாற்றலாம். ஆனால் நீங்க எல்லாரையும் எல்லா நேரத்திலும் ஏமாற்ற முடியாது. மிக முக்கியமா எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் கூட தேவனை நீ ஏமாற்ற முடியாது. அதனாலதான் தேவ கோபாக்கினை நம் மீது வரும் முன்பே நம் தவறுகளை அறிந்து கொண்டு அறிக்கையிட்டா அவர் ரத்தத்தில் கழுவப்படுவோம் என்பது திரும்ப திரும்ப கேட்கறீங்க இல்லையா? முதல்ல உங்க தப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதானுங்க நீங்க ஒத்துக்கொள்ள கழுவப்பட. அதனால்தான் ஜெபிக்க சொல்லுகிறோம். ஏனென்றால் அவர் முக பிரசன்னத்திலே நமக்கு காணப்படாத, நமக்கு தெரியாத, சாதாரணமா வைத்தியர்களுக்கு அவங்களுக்கு கண்களுக்கு தெரியாத பிரச்சனைகளை அல்லது அந்த வியாதியின் அடையாளங்களை அவங்க எக்ஸ்ரே மூலம், ஸ்கேன் மூலம், பிளட் டெஸ்ட் மூலம், யூரின் டெஸ்ட் மூலம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அதுபோல தேவனின் முக பிரகாசத்திலே, அந்த வெளிச்சத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கும்படி என் தவறுகள், என் அக்கிரமங்கள், என் பாவங்கள், என் மீறுதல்கள், கட்டளைகளை மீறுதல்களை எனக்கு உணர்த்துங்க என்று ஜெபிக்கிறார். நீங்க இன்னும் தாவீதை பார்த்தால் 139 சங்கீதம் 4 வசனத்துல, சங்கீதம் 139 வசனம் 23-24 கூட வாசிப்போம். தேவனே, என் ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நாம ஜெபம்னு தொடங்கினா என்னென்னமோ செய்து கொண்டிருப்போம், என்னென்னமோ கேட்போமே தவிர, எப்பயாவது இப்படிப்பட்ட ஜெபம் செய்தீங்களா? குறைந்து உபவாச ஜெபத்திலாவது தேவனே என்னை ஆராய்ந்து பாருங்க ஐயா, என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க, என் இருதயம் மோசமானதா இருக்கின்றது, இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது. ஒரு சின்ன வியாதி வந்தா டாக்டர் இடத்துல ஓடி போய், டாக்டர் எனக்கு என்ன வியாதின்னு எனக்கு சொல்லுங்க சார். இருப்பா, இன்னும் டெஸ்ட் வந்தாதான் தெரியும்னு சொன்னால் இன்னும் டெஸ்ட் வந்துச்சா? பிளட் டெஸ்ட்ல, யூரின் டெஸ்ட்ல, ஸ்கேனிங்ல என்ன 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 வந்திருக்கிறது, என்ன வியாதி, என்ன நோய் வந்திருக்கிறது என்று கேட்டு அறிந்து கொண்டு மருத்துவம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனா இருதயத்தை கெடுக்கிற வியாதிகள், இருதயத்தை கரைப்படுத்துகின்ற பாவங்கள் எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த உலகத்துல ஸ்கேனிங் மிஷின் கீழே வச்சாலும் தெரியாது உங்க இருதயம். உங்க இருதயத்தை சோதித்தருகிறவர் தேவன் மாத்திரமே. அதனாலதான் இருதயங்களை ஆராய்கிற ஆண்டவரிடத்துக்கு சென்று, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க தேவனே, என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இந்த மோசமான இருதயத்துல என்ன பொல்லாத எண்ணங்கள் இருக்கிறதோ, கெட்ட புத்திகள் இருக்கோ, எப்படிப்பட்ட தவறான ஆசை இருக்கிறதோ, எப்படிப்பட்ட சுயநலம், அகங்காரம் இருக்கிறதோ, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற எப்படிப்பட்ட பகை, பொறாமை இருக்கிறதோ,
என் இருதயத்துல எந்த பாவம் இடம் கொண்டிருக்கிறதோ ஆராய்ந்த ஆண்டவரே அதை எடுத்து போடுங்க. அதுல இருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் உங்க இருதயத்தை தேவ சமூகத்துல உங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறீங்க? என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். பாவம் கிரியைக்கு போகும் முன்பே சிந்தனைகளிலேயே நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டா கிரியையில பாவம் செய்கிற வாய்ப்பு இருக்காது. ஒருவன் தன் சிந்தனைகள்ல தவறி போகாமல் இருந்தால் எல்லா விஷயத்திலும் தவறி போகாமல் இருப்பான். அதனாலதான் பாவத்தின் சிந்தனைகள் பொல்லாத சிந்தனைகளினாலே நிரம்பி பொங்கி வருகின்ற நம்முடைய இருதயத்திலிருந்து ஒவ்வொரு பொல்லாத சிந்தனைகளையும் அப்போதுக்கு அப்போதே அவைகளை நாம கொன்று போடணும், எதிர்கொள்ள வேண்டும். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தின் மேல யுத்தத்துக்கு வரும்போது அவங்க மிசைல்ஸ் போட்டு கொண்டிருந்தா அது அவங்க நிலப்பகுதியை தொடும் முன்பே அந்த மிசைல்ஸை வீழ்த்தக்கூடிய எந்திரங்கள் இருக்கிறதாம் அவங்க கிட்ட. அயன் டோம் என்பாங்க அது. அதனால என்ன நடக்குது? அவங்க எதிராளியோடு யுத்தம் செய்ய முடிகிறது. அவங்க செய்கின்ற யுத்தத்தை அவங்களால தடுக்க முடிகிறது. உங்க இதயத்திலிருந்து பொங்கி வெளியே வருகிற சத்ருவை அந்த பாருங்க, அந்த சிந்தனை லெவல்லையே நீங்க வீழ்த்தி விட்டால் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அது கிரியைக்கு போகாது. உங்க வாழ்க்கை நாசமடையாது. அதனாலதான் தேவனுடைய வசனம் சொல்கிறது, ஒவ்வொரு சிந்தனையும் சிறை பிடித்து கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும். நம்ம ஏதாவது ஒன்று கேட்ச் பண்ண பிடிக்க வேண்டும் என்றால் அங்க ஒன்னு இருக்கிறது. அது என்னன்னு தெரியணுமா இல்லையாங்க? உன் பலம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்ப்பதை விட சத்துருவின் பலம் எவ்வளவு என்று தெரிந்து கொள்வது முக்கியமா யுத்தம் செய்கிறவங்களுக்கு. அவனுடைய பலத்தை கணக்கு போட்டால் ஒழிய இவங்க யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. அவனை விட 2 மடங்கு பலம் இருந்தாதான் நம்ம யுத்தத்துல ஜெயிப்போம் என்று தெரியும். அப்படிதான் தவிர எதிராளி கையால் ஆகாதவன் நினைத்து நீங்க தான் பலவான் என்று நினைத்தால் அவன் கையினால் அழிக்கப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில வருகிற எண்ணங்கள் எவ்வளவு பயங்கரமானதோ, எவ்வளவு அருவருப்பானதோ, எவ்வளவாய் உன்னை ஆட்கொண்டு உன்னை அழிவுக்கு நேராய் நடத்துகிறது என்பது, உனக்கு வந்த சிந்தனைகள் எவ்வளவு கெட்டதோ நீ உணர்ந்து கொள்ளாவிட்டால் நீ அவைகளை எதிர்த்து அவைகளை ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள்ல விழுந்து இன்றைக்கு எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறாங்க. கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படி சிறைப்பிடிக்கிறோம். எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பிடித்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே பாருங்க, இந்த சிந்தனையை பாருங்க, எவ்வளவு மோசமான சிந்தனை வந்தது. என் சகோதரன் மேல கோபம் வந்தது. பாருங்க ஆண்டவரே, இந்த கோபத்தின் எண்ணத்தை, இந்த பொறாமையின் சிந்தனை எடுத்து போடுங்க என்று உங்க ஒவ்வொரு எண்ணத்தையும், இருதய ரகசியங்களை அறிந்த, இருதய ஆலோசனைகளை அறிந்த தேவனுக்கு முன்பு அவைகளை நீங்க சிறைப்பிடித்து கொண்டு வந்து நீங்க ஜெபிக்கிறீங்க என்றால் விடுவிப்பாருங்க. இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்வோம். தேவனே, என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதியும், உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று பாரும், உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் உண்டோ என்று பாரும், உம்மை கோபப்படுத்துகிற எண்ணம் இருக்கிறதோ என்று பாரும், உம்மை துக்கப்படுத்துகிற எண்ணம் இருக்கு என்று பாருங்க. என் பொல்லாத எண்ணங்கள்ல இருந்து என்னை விடுவீங்க. என் இதயத்திலே பொங்கி புரளுகிற பாவத்தின் எண்ணங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று ஒவ்வொரு பாவத்தின் எண்ணத்தையும் ஆண்டவருக்கு முன்பு முழங்கால் போட்டவர்களை சிறை பிடித்து ஆண்டவரிடத்துக்கு கொண்டு வந்தா சுத்த இருதயத்தை காத்து கொள்ளுவோம். சுத்த இருதயம் நமக்கு வேண்டுங்க. சுத்த இருதயம் உள்ளவங்க அவருக்கு பிரியமானவங்க. சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த ஜெபத்தை கற்றுக்கொள்வோம். தேவனே, என் அக்கிரமங்கள் எத்தனை, என் பாவங்கள் எத்தனை, என்னுடைய மீறுதல்கள், என் அநியாயங்கள் எத்தனை, என் பாவங்கள் எத்தனை,
எனக்கு உணர்த்தும் என்ற யோபுவை போல ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்தருளும், உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பாரும் என்ற தாவீது போல ஜெபித்து உம்முடைய நித்திய வழியிலே என்னை நடத்தியருளும், உமக்கு பிரியனாக நான் வாழும்படி எனக்கு உதவி செய்யுங்க என்று ஒவ்வொரு காலையும் ஜெபத்தோடு நம்முடைய நாளை தொடங்கினா நாள் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நாங்கள் பரீட்சிக்கிற ஜெபங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இருதய பரிசோதனை இல்லாத ஜெப வாழ்க்கையினாலே, இருதய நிலையை உணராமல் செய்கிற ஜெபங்களாலே எங்களுக்கு எப்படிப்பட்ட பயனும் இருக்காதாகவே உடைந்து நொறுங்கிய இதயத்தோடு, மறைவுகள் இல்லாத இதயத்தோடு உமக்கு முன்பாக உம்முடைய சமூகத்திலே எங்கள் இருதயத்தை வெளியரங்கமாய் திறந்து வைத்து மனஸ்தாபப்பட்டு எங்கள் இதயத்தில் இருக்கின்ற தீமை எல்லாம், பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் உமக்கு முன்பு அறிக்கை செய்து உம்முடைய ரத்தத்திலே கழுவப்படுவதற்கு ஒவ்வொரு முறையும் முழங்கால் போடும்போது எங்கள் இதய நிலைமையை உணர்ந்து கொண்டு அந்த ஆயக்காரனைப் போல பாவியான என்மேல் இறங்கும் என்று உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. 8939801234 நம்பருக்கு அனுப்ப சொல்லி நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். உங்களில் சிலர் அனுப்பி கொண்டிருக்கிறீங்க, ஆனா ஒரு சிலர் கேட்டுட்டு அனுப்பாம இருக்கிறீங்க. தயவு செய்து நீங்க ஒரு முறையாவது ஒரு பிரைஸ் ரிப்போர்ட் இருந்தா அதை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. ஒரு முறை கூட நீங்க அனுப்பலன்னா இன்றைக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. நீங்க முதல் தடவை அனுப்புகிறவங்களா இருந்தா உங்க பிக்சரோடு சேர்த்து அனுப்புங்க. உங்களை நினைவு கூற ஜெபத்திலே உங்களை பலப்படுத்த உதவி செய்தவர்களாக இருப்பீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.